வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழகம் உருவாகி இருப்பதை சிலரால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நடந்த பரப்புரையில் முதலமைச்சர் பேச்சு. இன்றைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமா தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். இந்தியாவைக்கே வழிகாட்டுகிற மாடல் திராவிட மாடல் தான் சொல்ற அளவுக்கு மாநிலத்தை தலைநிமிர வச்சிருக்கிறோம். இந்த வளர்ச்சியை சிலரால பொறுத்துக்க முடியல. சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரத்தை சுற்றி வந்தாலே திமுக அரசின் சாதனைகள் தெரியும். விப்ரோ, சாம்சங் உள்ளிட்ட ஏராளமான நிறுவனங்கள் உருவானது திமுக ஆட்சியில் என முதலமைச்சர் பெருமிதம். உரிமை தொகை, விடியல் பயணம் உட்பட பெண்களுக்கு பல சாதனை திட்டங்கள் கொண்டு வந்த நான் மண்ணுக்குள் புதைய வேண்டுமாம். தான் கொரோனா காலத்தில் மரணமடைந்திருக்க வேண்டும் என இபிஎஸ் பேசி வருவதாக முதலமைச்சர் உருக்கம். அதிமுகவில் இருந்து அண்ணா திராவிடம் என்ற பெயரை எடுத்துவிட்டு மோடி, அமித்ஷா என்று போட்டுக் கொள்ளுங்கள். பாதம் தாங்கி பழனிசாமிக்கு கோரிக்கை வைப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். கொரோனா காலத்தில் மக்களுக்கு ஆலோசனை வழங்காமல் முதல்வர் காணாமல் போனார் என்றுதான் கூறினேன். யாரையும் தனிப்பட்ட முறையில் அவதூறு பேசும் எண்ணம் தனக்கு கிடையாது என எடப்பாடி பழனிசாமி பதில். எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் அரசியலில் இருந்து விலகி சித்திரகுப்தனாகவே மாறிவிட்டார். கொரோனாவில் முதலமைச்சர் போயிருப்பார் என இபிஎஸ் பேசியதற்கு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கண்டனம். திமுக ஆட்சியில் ஊழல் நடக்காத துறையே இல்லை என இபிஎஸ் குற்றச்சாட்டு. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிப்பதாகவும் கஞ்சா போதையால் இளைஞர்கள் சீரழிவதாகவும் சாடல். நீட் விலக்கு ரகசியம் என்ன ஆனது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு எடப்பாடி பழனிசாமி கேள்வி. கடந்த தேர்தலில் கொடுத்த எந்த வாக்குறுதிகளையும் திமுக அரசு நிறைவேற்றவில்லை என சென்னை ராயபுரம் பரப்புரையில் குற்றச்சாட்டு. காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் மட்டுமே இருப்பதாக கர்நாடக துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் உறுதி. கடந்த தேர்தலில் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நிறைவேற்றியுள்ளதாக பாராட்டு. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் விறுவிறுப்பாக வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 86.92% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலையொட்டி வாக்குச்சாவடி மையத்திற்கு தனது ராசியான RX 100 பைக்கில் வந்து வாக்களித்த முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடியில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை ஆற்றினார். புதுச்சேரி நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் திருநள்ளாறு பாஜக வேட்பாளர் GNS ராஜசேகரன் வாக்களிப்பு. குடும்பத்தினருடன் வந்து தமது வாக்கினை பதிவு செய்தார். புதுச்சேரி மாநிலம் திருக்கனூரில் வாக்குச்சாவடிக்குள் ஓட்டு கேட்ட பாஜகவினரிடம் காங்கிரசார் வாக்குவாதம். தகராறில் ஈடுபட்ட இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி கலைத்த காவல்துறையினரால் திடீர் பரபரப்பு. (2026) சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கால அவகாசம் நிறைவு.
7,599 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 5,132 மனுக்கள் ஏற்பு, 2,467 மனுக்கள் நிராகரிப்பு. சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குறுதிகளை வெளியிட்டது தமிழக காங்கிரஸ். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் மாதம் 2,000 வழங்கப்படும் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அறிவிப்பு. படித்த உள்ளூர் பெண்கள் டியூஷன் அக்கா திட்டத்தில் பணியமர்த்தப்படுவர் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் வாக்குறுதி. 300 நாட்களில் 3 லட்சம் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் எனவும் அறிவிப்பு. திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து இருப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் குற்றச்சாட்டு. லஞ்சம் வாங்கிக் கொண்டு அரசு பணியிடங்கள் நிரப்பப்படுவதாக புகார். உதயநிதியை முதலமைச்சராக நினைக்கும் திமுகவின் திட்டத்தை முறியடிப்போம். கோவையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பேட்டி. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்குகள் 16% அதிகரிப்பு. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்களை பட்டியலிட்டு நடிகையும் பாஜக நிர்வாகியுமான குஷ்பு குற்றச்சாட்டு. சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு வன்னியர் கூட்டமைப்பு மற்றும் ஜெயகுரு மகள் ஆதரவு. வன்னியர் கூட்டமைப்பின் தலைவர் CN ராமமூர்த்தி முதல்வர் மு க ஸ்டாலினை சந்தித்து ஆதரவு தெரிவித்தார். திமுக கூட்டணிக்கு ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு. வரும் தேர்தலில் அன்புமணி தரப்பு வேட்பாளர்களை தோற்கடிப்பதே நோக்கம் என ஜெயகுருவின் மகள் விருதாம்பிகை பேட்டி. பாமகவின் மாம்பழ சின்னத்தை முடக்க கோரி ராமதாஸ் தரப்பில் மீண்டும் முறையீடு. மேல்முறையீட்டு மனு எண்ணிடப்பட்டதால் அவசர வழக்காக விசாரிக்க முடியாது என ராமதாஸ் கோரிக்கையை நிராகரித்தது உயர்நீதிமன்றம். திருப்பரங்குன்றம் மலை பிரச்சினை தவிர வேறு எந்த பிரச்சினைகளும் இல்லையா? உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் காட்டம். திருப்பரங்குன்றம் விவகாரத்தை வைத்து அரசியல் செய்து நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்றும் கருத்து. திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து வழக்கு தொடுத்த சமூக ஆர்வலருக்கு 50,000 ரூபாய் அபராதம் விதித்து நீதிபதிகள் உத்தரவு. இனிமேல் வைப்பு தொகையாக 10 லட்சம் கோவிலுக்கு கட்டினால்தான் வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்றும் கிடுக்குப்பிடி. தேர்தல் பரப்புரையில் மயங்கி விழுந்த திருவிடைமருதூர் அதிமுக வேட்பாளர் மருத்துவமனையில் அனுமதி. மருத்துவமனைக்கு நேரில் சென்று நலம் விசாரித்த திமுக வேட்பாளர் கோவி செழியன். கோவை மண்டலத்தில் சூறாவளி பிரச்சாரம் செய்யும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. தொண்டாமுத்தூர் தொகுதியில் பழங்குடியின மக்களுடன் நடனமாடி வாக்கு சேகரித்து உற்சாகம். கன்னியாகுமரியில் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பரப்புரை. திமுக அதிமுகவை சரமாரியாக விமர்சித்து வாக்கு சேகரிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் மாதர்பாக்கம் பகுதியில் உள்ள நகைக்கடையில் புகுந்த மர்ம கும்பல் துப்பாக்கியை காட்டி மிரட்டி திருட முயற்சி. உரிமையாளர் கத்தி கூச்சலிட்டதால் துப்பாக்கியால் தாக்கிவிட்டு தப்பி சென்ற மர்ம ஆசாமிகள். மூன்று ஆண்டுகள் ஒரே இடத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்களை இடமாற்றம் செய்ய கோரிய வழக்கு. தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருவதால் வேறு எந்த உத்தரவும் பிறப்பிக்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருத்தணி நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு 300க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் போராட்டம். பழைய பேருந்து நிலையத்திற்கு பேருந்துகள் வராததால் வியாபாரம் பாதிப்படைந்ததாக குற்றச்சாட்டு.
பரமக்குடி அருகே உள்ள புதுக்குடி கிராமத்தில் தீயில் கருகி 40 செம்மறி ஆடுகள் பலி. நெல் அறுவடை செய்யப்பட்ட வயலுக்கு வைக்கப்பட்ட தீ ஆட்டு குடில்களுக்கும் பரவியதால் நேர்ந்த துயரம். புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலில் விறுவிறுப்பாக நடந்த வாக்குப்பதிவு நிறைவு. வரலாறு காணாத வகையில் 89.08% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கேரள மாநில தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்த நிலையில் வாக்குப்பெட்டிகளுக்கு சீல். கேரளாவில் 77.38% வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. கேரளம் மாநிலம் கண்ணூர் தொகுதி வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை ஆற்றினார் முதலமைச்சர் பினராயி விஜயன். அம்பலப்புழா தொகுதியில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், திருவனந்தபுரத்தில் கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் வாக்குப்பதிவு. கேரள மாநில சட்டமன்ற தேர்தல் விறுவிறுப்பாக நடைபெற்ற வாக்குப்பதிவு. நடிகர்கள் மோகன்லால், பிருத்திவிராஜ் சுகுமாரன், நடிகரும் மத்திய அமைச்சருமான சுரேஷ் கோபி, மம்முட்டி ஆகியோர் வாக்குப்பதிவு. அசாம் மாநில சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நிறைவடைந்தது. மக்கள் ஆர்வமுடன் வாக்களித்த நிலையில் 85.04% வாக்குப்பதிவு வாக்குகள் பதிவானதாக தகவல். மம்தா தலைமையிலான TMC ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. குற்றவாளிகளுக்கு மம்தா அரசு ஆதரவு அளிப்பதால் ஆசிட் வீச்சு உள்ளிட்ட குற்றங்கள் அதிகரித்துள்ளதாக விமர்சனம். நாட்டின் கூட்டாட்சி அமைப்பை சீர்குலைக்கிறது பாஜக. மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் பரப்புரையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. பதற்றமான ஹோர்முஸ் ஜலசந்தியை கடந்த 8வது இந்திய கப்பல் கிரீன் ஆஷா 15,000 டன் சமையல் எரிவாயுடன் மும்பை துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 1,600 ரூபாய் குறைந்து 1 சவரன் 1,12,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராமுக்கு 200 ரூபாய் குறைந்து 1 கிராம் 14,000 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 1 கிலோ பார் வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.